ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 1 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒன்றா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு அந்த மாவுக்கு தேவையோ அந்த சால்ட் போட்டால் போதும். அதை போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சுக்கோங்க. இந்த பீட்டர் வச்சு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக வராமல் ஸ்மூத்தாக அது இருக்கும். நீங்கள் நல்லா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பீட்டர் வச்சு நம்ம அடித்தா தான் நல்லா ஸ்மூத்தியாக வரும் அந்த மாவு. இப்போ நம்ம வந்து இந்த பீட்டர் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நார்மல் ஸ்பூன்லேயே வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த ஸ்பூனில் அடித்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு வடி வச்சு இதை வடித்து எடுத்துடணும். அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து இது ஸ்மூத்தியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக உள்ளே இருக்கும். அப்போ வந்து அந்த ஷீட் வந்து ஸ்மூத்தியாக கிடைக்காது, உங்களுக்கு ஈவனாக அந்த மாதிரி கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வடிகட்டணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தியாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் டு 2 ஸ்பூன் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும். இந்த மாவோட பதம் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும். அதுதான் இந்த ஷீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அதை ரொம்ப கவனித்து பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷீட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவும் வரும், நல்லா ஈவனாகவும் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ரொட்டி மாவு மாதிரி பிணைஞ்சி அதை வந்து வளர்த்து அதை ஒரு தோசைக்கல்லில் போட்டு ஹீட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாள் செஞ்சிட்ருப்போம். அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறதுலாம் சில டைம் நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அது மாதிரி பூரி மாதிரி தான் வருமே தவிர அந்த ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து இது நிறைய டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வீட்டிலே தான் நாங்கள் செய்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இப்போ பாருங்கள், நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. மெயினாக இதுக்கு வந்து யூஸ் ஆகிறது வந்து ப்ரஷ் தான். அந்த ப்ரஷ் இல்லாமல் இதுக்கு பண்ண முடியாது. அந்த ப்ரஷ் வச்சு தான் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஹீட் ஆயிருச்சு நான்ஸ்டிக் பேனு. அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் அந்த மாவை வந்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கிட்டு அந்த ப்ரஷ்ஷை எடுத்து இந்த நான்ஸ்டிக் பேனில் அப்படியே நான் பாருங்கள் எப்படி போடுறேன்னு ஜஸ்ட்டு வந்து அப்படியே தடவணும். இதில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் இந்த சைடு அந்த சைடு நம்ம ஒரு பெயிண்ட் எப்படி பண்ணுவோம், சும்மா ஜஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த சைடு அந்த சைடு சும்மா அப்படியே ஒரு ஈவனாக அப்படின்ட்டுலாம் ஒன்றும் தேவையில்லை. பட் நம்ம ஹோல்ஸ் இல்லாமல் எல்லா சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணணும். அதை எந்த இடத்துலையும் ஹோல்ஸ் தெரியாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய ரவுண்டு ஷேப் அளவுக்கு அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் எப்படி பண்ணிகிட்டே வரேன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதான் அந்த ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும். இல்லைனா ஒரு இடத்துல ஹீட் நம்ம டக்குன்னு ப்ரஷ் போடும்போதே அப்பிரும். அதனால் அந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபுல்லாக அப்படியே பாருங்களேன், ஒரு நிமிஷம் தான், அது கூட அதிகம்தான். அந்த அளவுக்கு சும்மா லைட்டாக அப்படி எடுத்து விட்டாவே இந்த இது வந்து நல்லா வந்துடும். பாருங்கள், இந்த ஷீட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷீட் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கும் பாருங்களா. இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு. நான் இன்னொன்று அதே மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ப்ரஷ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா லைட்டாக அப்படி ப்ரஷ் தடவி ஒரே இடத்துல கட்டியாக விடாமல் அப்படி தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைச்சி விட்டு
ப்ரஷ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அது தன்னாலேயே அது விட்டு அந்த மாதிரி வந்துடும். நம்ம இதுக்கு வந்து தனியாக ஆயில் தடவணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் பண்ணாவே போதும். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள், நம்ம கையே அதில் தெரியும். ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா முறுமுறுன்னு வரும். ரொம்ப கனமாக இது பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி மைதா மாவை நான் வந்து தூவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தூவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் அடுக்கி வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எவ்வளோ பாருங்கள் செஞ்சு அடுக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க, எதுவுமே ஒட்டாது. அப்படியே நமக்கு வந்து அந்த மைதா மாவு தூவி வச்சுருக்கனால ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நல்லா அப்படியே வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த ஷீட் எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக இப்போ ஒரு 6-7 ஷீட் ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை ஸ்கொயராக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கத்தியில் நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சும்மா லைனாக முதல்ல போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தமாக அந்த லைனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் அப்படியே கிடச்சிரும். ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரும். பாருங்கள், இப்போ நான் நல்லா அழுத்தமாக கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்கொயராக அப்படியே கிடச்சிரும். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வெளியே விற்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இதை வந்து வெளியே வாங்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இது சீப்பாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வெளியெல்லாம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே அந்த ஷீட் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த தேவையில்லாத சைடில் இருக்க அந்த ஷீட் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எடுத்துடுறேன். பாருங்கள், இது வந்து ஒன்றும் வேஸ்ட் ஆகாது நமக்கு. இந்த ஷீட் எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த ஷீட்டு. இதை தனியாக ஒரு கவர் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெளியே விற்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும். பாருங்களேன், அந்த ஷீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அந்த ஒட்டெல்லாம் செய்யாது, அவ்வளோ அழகாக வரும். பாருங்கள், ஒரு ஷீட் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஷீட் வந்து ரொம்ப தின்னாகவும் நல்லா நைஸாகவும் இருக்குது. வெளியே வாங்குற மாதிரியே அதே மாதிரியே ஷீட் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா எப்போ அதை நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த டைமுக்கு வந்து மசாலா செஞ்சு இதை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கவரில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமுக்கு எடுத்து அந்த ஸ்டஃபிங்கை உள்ளக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.